ஒரு 2 மினிட்ஸில் 10:05க்கு நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, வல்லமையும் மகிமை மாட்சியும் உள்ள தேவனே. எசப்பா, இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தாவே, உடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் எப்பொழுது வெட்கப்பட்டு போகுவதில்லை. நன்றி எசப்பா, அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் தகப்பனே. மனிதனுடைய வார்த்தைகளையோ மனிதனுடைய சிந்தனையோ அல்ல எசப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கும் எசப்பா. மனுஷிகங்கள், இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் காரியங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி என் தேவனாகிய கர்த்தாவே எசப்பா, நீங்க இடைப்படும்படியாக, நீங்க மாத்திரம் இடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. தடைகள் யாவையும் நீக்கி போடுங்க. இந்த நேரத்துல எங்களை உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நம்ம தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெபத்தோடு இந்த காரியத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். உங்க எல்லாத்துக்கும் ஆடியோ கேக்குதுன்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ மேத்யூ 7வது அதிகாரம் 7லேருந்து 12 வசனங்கள் அதான் நம்ம வாசிக்கிறோம். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 7வது வசனத்துல பார்த்தோம்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது நம்ம சின்ன வயசுல இருந்தே தேவனுக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறமே நம்ம கேட்ட அதிகப்படியான ஒரு பிரசங்கத்துல ஒரு காரியமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு தேவன் தம்முடைய இருதயத்திலிருந்து நம்மை நோக்கி இந்த வார்த்தைகளை பேசுகிறார். நமக்கு தேவன் இந்த டைம்ல சொல்றது, இந்த நல்ல ஈவு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா குட் கிஃப்ட்ஸ்ன்னு எழுதியிருக்கு. 11வது வசனம் இங்கிலீஷ்ல பாருங்களேன். How much more will your Father in heaven give good gifts to those who ask him? ஸோ இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருக்குமே பரிசை தர ஏற்கனவே தந்திருக்கிறார். ஆனா நீங்க பர்சனலா பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார். அந்த பரிசு யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம என்ன கேட்கணும், அநேக சமயத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கிறது அதிகமான டைம்ல தெரியறது இல்ல. ஆனா நம் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு இந்த சிறு மந்தை கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தர போறாரு. முதல்ல நம்ம என்ன கேட்கணுங்கிறத பார்ப்போம். நம்ம என்ன கேட்கணும்? மத்தேயு 7வது அதிகாரத்துல 9வது வசனத்தை பாருங்க. உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? சோ நம்ம முதல்ல கேட்க வேண்டிய விஷயம் அவருடைய அப்பமாக இருக்கிறது. அப்பத்தை கேட்கணும் தேவன் கிட்ட. ஆனா ஒவ்வொரு நாளும் கிருபையாக நமக்கு தேவன் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த அப்பம்ங்கிற விஷயங்கிறது தேவனுடைய வார்த்தை. இந்த மத்தேயு 4வது அதிகாரம் 3-4 பாத்தீங்கன்னா, சோதனைக்காரன் வரும் பொழுது அவன் என்ன சொல்றாங்க? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான். சோ கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லி சொல்றாங்க. நம்ம
அங்கே வசனத்துல என்ன பார்த்தோம்? அவர் வந்து அப்பத்தை கேட்டால் கல்களை கொடுப்பாரோ? ஒரு கல்ல கொடுத்தா உன்னை அப்பமாக மாத்தி தருவேன்னு தேவன் சொல்லுகிறாரு. ஆனா தேவன் இன்னைக்கு அவருடைய ஜீவ வார்த்தையாகிய அப்பமாகிய கிறிஸ்துவையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் இந்த கல்லுகளை அப்பமாக்கக்கூடிய அந்த வல்லமை தேவனுக்கு இருந்தாலும், அந்த கல்லுகளை நமக்கு தந்து, அப்புறம் நான் உனக்கு அப்பமா மாத்துறேன்னு தேவன் சொல்லல. அந்த ஜீவ வார்த்தையே தேவன் நமக்கு நேராக கொடுத்திருக்கிறார். அந்த அசைவில்லாத கற்களை அல்ல, தேவன் ஜீவனுள்ள தேவனாக நமக்குள்ள அசைவாடுகிற ஆவியானவரை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அவரோட வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தை தான் நமக்கு அப்பம். அது ஜீவன் உள்ளதாக இன்னைக்கு நம்ம மத்தியில அவர் இறங்கி வந்தார். அவர் வார்த்தை மாம்சமாகி வந்த அந்த தேவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்ளுவான் என்று தேவன் ஆல்ரெடி நீங்க கேட்கறதுக்கு முன்னதாகவே அது நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். சோ நம் அப்பத்தை கேட்கும் போது தேவன் கல்லை தருபவர் அல்ல, அவர் ஜீவ அப்பத்தை தருகிறவராக இருக்கிறார். சோ நம்ம முதல்ல கேட்க வேண்டியது அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவை, வார்த்தை நம்ம கேட்கணும். அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லித்தரார். 2வது நம்ம கேட்க வேண்டியது, நீ அந்த வசனத்திலே பாருங்க, அடுத்தது மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? இதே சில பைபிள், இங்கிலீஷ் பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா, மீனை கேட்டால், இதுல வந்து ஸ்னேக்குன்னு எழுதியிருக்கு. ஆனா சில வேர்ஷன்ல சர்பன்ட்னு எழுதியிருக்கு, சர்ப்பம்னு எழுதியிருக்கு. அப்ப தேவனிடத்துல நம்ம என்ன கேட்கலாம்? மீன்களை கேட்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 18 20வது வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரனாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சோ மீன்களை பிடிக்கிறவர்களாய் இருந்தவங்கள மனுஷங்க, சோ அவங்களோட வேலை வந்து கண்களால மாத்திரம்தான் மாறி இருக்கு. ஒரு இடத்துல ஃபிஷ் பிடிச்சாங்க, இப்ப மனிதர்களை பிடிக்கிறாங்க. ஆனா தேவன் ஒப்பிடுகிறது என்னது? மனிதர்களை. இப்ப ஏசப்பா ஆசீர்வதிக்கும் போது கூட அப்பத்தையும் மீன்களையும் ஆசீர்வதித்து எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. சோ அதே போல இவருடைய வார்த்தையும் இந்த மக்களும், இந்த ஃபிஷ்ங்கிறது தேவன் நமக்கு கொடுக்கிற மக்கள், பீப்புள்ஸ், அவங்கள நம்ம வந்து தேவனுக்குள்ளாக நடத்துவதற்கு ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு நம்ம தேவன் கிட்ட கேட்கலாம். இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கும் போது தேவன் நமக்கு அருளி செய்வார். இப்பொழுது கூட உங்களோட வாழ்க்கையில நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களை சுற்றி உள்ள நபர்கள், அவங்க உங்கள் மூலமாக, உங்கள் நற்கிரியைகளின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை நீங்க ஏசப்பாவுக்குன்னு பிடிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். அது நம்மளுடைய கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல நெருங்கிய உறவினர்கள், நம்மளுடைய சொந்தங்கள், இல்ல நண்பர்கள், யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களை, இந்த அவர் வந்து ஃபிஷ்ங்கிறது மனிதர்களை தான் சொல்றார். மீன் கேட்டா உங்களுக்கு பாம்பை தரமாட்டார். பாம்பை போல பிசாசின் கூட்டத்தின் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குமே தவிர ஒரு பிசாசின் கூட்டத்தை தரமாட்டாரு. தேவனுடைய சந்ததியை இழுத்து கொள்ளும்படியாக நம்ம வந்து நம்மளுடைய நற்கிரியை, உண்மையான ஒரு நற்கிரியை, உண்மையான தெய்வீக குணம் இருக்கும் பொழுது நம்ம மீன்களை பிடிக்கிறவர்களாய் இருப்போம். சர்பத்தை அல்ல. சர்பம் நம்மளுடைய வலையில் இருக்காது, சர்பம் நம்மளுடைய எல்லைகள்ல இருக்காது, அதன் மேல நம்மளுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா மனிதர்களை பிடிக்கிறவர்களாக, தேவனுக்கென்று மனிதர்களை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கணும், தேவன் நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்லி தராரு. இதே காரியம் லூக்கா 11 எழுதியிருக்கிறத ஒரு தடவை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11:9 வசனத்திலிருந்து, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, அப்படின்னு தொடர்ந்து எழுதியிருக்கிறது. இந்த லூக்கால 3வதாக முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ, எக்ஸ கேட்டா ஸ்கார்பியன்ஸ கொடுப்பாங்களா?
அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த முட்டை ஒரு ஜீவனை உருவாக்குவதற்கு ஆதாரமாக உள்ளது. தேளுங்கிறது அந்த ஜீவனை முறிக்கக்கூடியது. இது எதுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது? நாவுக்கு இந்த அதிகாரம் இருக்கு. வார்த்தைகளுக்கு இந்த அதிகாரம் இருக்கு. எசேக்கியேல் 2வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களும் முள்களும் நீ தங்கியிருந்தாலும் நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். அப்படியே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, and you son of man, do not be afraid of them or their words. Do not be afraid though briars and thorns are all around you and you live among scorpions. தமிழ் ஆக்கத்துல இந்த ஸ்கார்பியன்ஸ்ங்கிற வார்த்தை இல்லை. ஆனா இங்கிலீஷ்ல ஒரிஜினல் இந்த கேஜேவி வேர்ஷன்ல ஸ்கார்பியன்ஸுங்கிற இந்த வார்த்தை இருக்கிறது. ஸோ தேள்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னா, நம்மளை துக்கப்படுத்தக்கூடிய, நம்மளுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியத்தை குறிக்கிறது தான் இந்த தேள்கள். தேள்களை போன்ற வார்த்தைகள் நம்ம இருதயத்துல இந்த ஜீவன் பெறுவதற்கு, எக்ஸுங்கிறது ஒரு ஜீவனை கொண்டு வருது. நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவ வார்த்தைகளையும் ஜீவனுள்ள கிரியைகளையும் கொண்டு வருவதற்கு தடையாக இருப்பது இந்த தேள்கள். நீங்க இந்த ஜீவனை கேட்கும் போது உங்களை சுற்றிலும் உள்ள தேள்களை போன்ற காரியங்களை கர்த்தர் நீக்குவார். உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை பேசுகிற இந்த வார்த்தைகள் மனவ வடிவுண்டாக்குகிற அந்த காரியங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். இன்னைக்கு தேவன் இந்த 3 காரியங்களை உங்களை கேட்க சொல்றாரு. நம்மளை சுற்றி உள்ளவர்கள் பேசுகிற வார்த்தைகள் தேள்களை போல நம்ம கொட்டும் பொழுது நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஜீவன் பிறப்பது கொஞ்சம் கடினமா இருக்கும். அதையும் மேற்கொள்ள நம்மளுக்கு தேவன் பதில் தருவார். ஆனா தேவன் இன்னைக்கு சொல்றார், இதெல்லாம் கேளு, இதை கேட்டா நான் உனக்கு தருவேன்னு தேவன் சொல்லுகிறார். சில சமயம் நம்மளுடைய வார்த்தைகள் கூட அப்படியாக இருக்கிறது. தேள்களை போல பிறருடைய மனதை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம். இன்னைக்கு தேவன் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த 3 காரியத்தை தேவன் நம்ம கிட்ட சொல்லுகிறார். முதல்ல அப்பத்தை கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேளு. எசப்பா, தினமும் வருகிற வருஷத்துல, இந்த வருஷம் நீ அழகாக நடத்துனீங்க, ஆனா வருகிற வருஷத்துல நான் பிழைப்பது உம்முடைய வார்த்தையினால மாத்திரம்தான் இருக்கும் நம்ம கேட்போமா? ஒவ்வொரு நாளும். ஏன்னா இந்த 4 நாள் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் டேஸா எடுத்துக்கலாம் வருகிற வருஷத்துக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளை விசேஷப்படுத்திக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்று விசேஷப்படுத்திக் கொள்ளலாம். தேவன் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த நியூ இயரை நம்ம விசேஷப்படுத்தணும்னா அது கர்த்தருக்கென்று நம்ம விசேஷப்படுத்துவோம். வேற எதுக்காகவும் அல்ல, வேற எதை எதிர்பார்த்தும் அல்ல, தேவனுக்கென்று இதை விசேஷப்படுத்திக் கொள்ளுவோம். அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள் இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு, இந்த 3 விஷயத்தையும் நான் உனக்கு தர ரெடியா இருக்கேன். நீ என்கிட்ட அப்பத்தை கேளு. கற்களை போன்ற காரியங்கள் உனக்கு விரோதமாக, இந்த கல் என்ன பண்ணும், யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா இந்த கல்லை வீசி கொல்லுவாங்களாம். ஆனா இந்த வார்த்தை என்ன பண்ணும், சாக பிழைக்கிறவனுக்கு அப்பத்தை கொடுக்கும் போது அது ஜீவனை தரக்கூடியதா இருக்கிறது. ஆனா உங்கள் மேல வீசி எறிகிற கற்களை அல்ல, அவர் ஜீவனை தருகிற வார்த்தையை தர வல்லவராயிருக்கிறார். நம்மை சுற்றி கற்கள் எப்பொழுதும் நம்ம மேல எரிந்து கொண்டே இருக்கப்படும். நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டா போதும். அன்னைக்கு ஏசப்பா கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் உங்க ஆழத்துல பேசுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு விபச்சாரி இருக்கும்போது இவங்களுக்கு தண்டனை மோசேவின் பிரகாரம் கற்களை வீசுவதுன்னு சொன்னாங்க. ஆனா தேவன் அவருடைய ஜீவ வார்த்தையை கொடுத்து இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குனார். அப்படி நம்மளோட வாழ்க்கையில தேவன் கற்களை அல்ல, இது கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் சுதந்திரங்களும் நமக்கு உண்டு. நம்ம தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நீங்க எதையுமே கேட்கலன்னு தான் சொல்றாரு. இது எல்லாத்துல இருந்து விடுவிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம செய்த பாவங்களோ தவறுகளோ எதுவோ கற்களை போல நம்மை கொல்லுவதற்காக நம்ம மேல வீசப்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு தேவன் ஜீவ அப்பமாய் இறங்கி இயேசு கிறிஸ்து அதை மாற்றி ஒவ்வொரு நாளும் அவர் மூலமாக பிழைக்க முடியும். இல்ல நம்ம மேல இந்த கற்கள் வீசப்பட்டு கொண்டேதான் இருக்கும். நம்ம ஒரு நாள் மாய்ந்து போய் விடுவோம். அவர் இல்லைன்னா நம்மளுக்கு மரணம் நிச்சயம். அது ஆத்துமா, ஆவி, சரீரம், இந்த 3த்துலயும் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கும்.
இன்னைக்கு தேவன் நமக்கு ஜீவனை தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஜீவ அப்பம் அவர்தான். அவர்கிட்ட கேட்போமா, இந்த வருஷத்துல ஏசப்பா ஒவ்வொரு நாளும் கற்களை எங்களுக்கு வேண்டாம் ஏசப்பா, உம்முடைய அப்பம் தான் வேணும். இந்த கல்லை தான் சாத்தான் கொடுப்பான். இந்த கல் எங்களை எங்களோட ஜீவனை கொள்ளத்தக்கதாக இருக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள் எங்கள் மேல வீசப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா நாங்க பாவிங்க, அதுக்கு உகந்தவங்க தான் நாங்க. ஆனா அதையும் தாண்டி கிருபையாக நீங்க வந்துட்டீங்க ஏசப்பா. நீங்க எங்களோட கிஃப்ட். ஒவ்வொரு நாளும் வருகிற வருஷத்துல நாங்க உங்கனாலதான் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? ரெண்டாவதாக தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? அவர் மீனை கேட்டால் பாம்பை தருவாரோ. நம்மளுடைய எல்லைகளுக்குள்ளாக இன்னைக்கு அநேக பாம்புகளை நம்ம விட்டுருக்கோம். எப்படி ஏதேனுடைய எல்லைக்குள்ளாக ஆதாம் பாம்பை அனுமதி கொடுத்தானோ, ஏன்னா அது அவனுடைய எல்லையாக இருந்தது, ஆதாமுடைய எல்லையாக இருந்தது. ஆனா பாம்புக்கு, சர்ப்பத்துக்கு அவங்க வழி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லைய பாதுகாத்து தேவன் இன்னைக்கு சொல்றாரு, மீன்களை உனக்கு தருவேன், உன் எல்லைக்குள்ள சர்ப்பத்தை தரமாட்டேன். ஆனா அது யார் கையில இருக்கு தெரியுமா? நம்மளுடைய ஜெபத்துல, நம்ம கேட்கறதுலதான் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஆத்துமாக்களை கொடுப்பார். தேவனுக்கென்று ஆத்துமாக்களை நம்மளால பிடிக்க முடியும். மீன்களை நமக்கு தருவாரு, சர்ப்பங்களை தரமாட்டார். இன்னைக்கு நம்ம எல்லைகளுக்குள்ள சர்ப்பங்கள் இருக்கிறது, அதன் மேல அதிகாரம் எடுத்து ஜெபிப்போம். மூன்றாவதாக தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்க சொல்றது, நம்மளை ஜீவனை உருவாக்குகிற வார்த்தைகளை கேள். அதுதான் அந்த முட்டைங்கிறது. எதுக்கு அர்த்தம்? ஜீவனை உருவாக்கக்கூடிய இந்த முட்டையிலிருந்து உயிர் வெளிப்படும், ஒரு ஜீவன் வெளிப்படும். நம்ம வார்த்தையிலிருந்தும் ஜீவன் வெளிப்படும். நம்மளை சுற்றி உள்ளவர்கள் வார்த்தையும் அப்படித்தான். தேவனுக்குள்ளாக அவங்க இருக்கும்போது ஜீவ வார்த்தை உனக்கிடந்து வெளிப்படும். இந்த தேள்கள், உன்னை கொடுக்கு போல கொற்றுகிற இந்த தேள்கள், மனிதனுடைய வார்த்தைகள் உன்னை ஒன்றும் செய்யாது. இதை கேள் என்று தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தராரு. இது எல்லாம் தாண்டி லூக்கா 11வது அதிகாரத்துல ஏசப்பா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கடைசி வசனம், இந்த 13வது வசனத்தை வாசிக்கலாமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நவ் வி காட் தி ஆன்சர். நீங்க இத்தனை கேக்குறீங்க இல்லையா? எனக்கு அப்பத்தை தாங்க, உங்களுடைய வார்த்தையை தாங்க, எனக்கு என்னுடைய எல்லைகள்ல சர்ப்பங்கள் வேண்டாம் ஏசப்பா, என்னுடைய எல்லைகள் நாங்க மீன்களை பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த தேள்கள் மேல, பாம்பின் மேல அதிகாரம் தந்தவர், இந்த கொடுக்கு போன்று எங்களை கொட்டுகிற இந்த மனிதனுடைய வார்த்தைகள், இதெல்லாம் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய காரியம்தான் ஏசப்பா. இதை மேற்கொண்டு ஜீவனுள்ள வார்த்தை எங்களை நோக்கி வரட்டும், நாங்களும் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜீவனுக்கு ஏதுவானதை நீங்க விரும்புகிறபடியால் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பரிசு தரார். அந்த பரிசுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த வருடத்துல அந்த பரிசை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசை வாங்கி வச்சுட்டு இந்த காரியத்தை எதையும் கேட்காம நம்ம இல்லாதபடிக்கு இன்னைக்கு ஜெபத்துல நம்ம கேட்போம். ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரை பரிசாக அளித்திருக்கீங்க, அவரை நாங்க பெற்றுக்கொண்டு இந்த 3 காரியங்களையும் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்க வாழ்க்கையில இந்த 3ஐயும் நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். வருகிற வருடம் நம்ம தேவனுக்குள்ளாக சுதந்திரிப்போம். எனக்கு இந்த பிளான்ஸ் இருக்கு, இந்த ரெசல்யூஷன் நான் எடுக்க போறேன், இந்த வருஷத்துல நான் ஒரு வீடு கட்டணும், இல்ல இந்த வருஷத்துல என்னுடைய காரியங்கள் இப்படி நடக்கணும், இந்த வருஷத்துல என்னோட காரியங்கள் பினான்சியலி எனக்கு இப்படி ஒரு பிரேக் த்ரூ வரணும், இந்த ஆசை கனவுகள் எல்லாம் நமக்கு இருக்கும். ஆனா இந்த வருஷம் ஒரு சேஞ்சுக்கு சொல்றோம். இந்த ஆண்டை தேவனுக்குள்ளாக நான் சுதந்திரிக்க போறேன். இந்த வருஷம் என்னோட நோக்கம் எல்லாம் என் தேவன் தான். தேவனுடையக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அவரோட வார்த்தையில நான் பிழைக்க போறேன். ஒவ்வொரு நாளும் ஜீவன் எனக்குள்ளாக வெளிப்பட போகிறது. ஒவ்வொரு நாளும் என்னோட நோக்கம் எல்லாம் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருப்பேன். எனக்குள்ள இருக்கிறவர் என் கிரியைகளின் மூலமாக நறுமணமாக வீச போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்போமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. எசப்பா, இந்த நேரத்துல எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் எங்க கூட ஜீவ வார்த்தைகளை பேசிட்டு வரீங்க. இந்த 3 காரியத்திற்காக நாங்க இந்நேரத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆமேன் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக கற்கள் வீசப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நாங்க அதுக்கு தகுதியானவங்க தான் ஏசப்பா. கல்லெறிந்து கொள்ள தகுதியுள்ளவர்கள் தான். எங்க கிட்ட பாவம் இருக்கிறது ஏசப்பா. எங்க கிட்ட உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது. ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டா அப்பமாக நீங்க
நீங்க வந்து இறங்குனீங்கப்பா. அந்த அப்பத்தினால நாங்க பிழைப்போம். கற்கள் எங்களை கொல்லும், அப்பத்தினால நாங்க பிழைப்போம் ஏசப்பா. அடுத்ததாகுது தகப்பனே, எங்களுக்கு தகப்பனே, எங்களை சுற்றி உள்ள எல்லைகள்ல ராஜா பாம்புகள் வேண்டாம் ஏசப்பா. ஏசப்பா, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. எங்க எல்லைக்குள்ளாக பாம்பின் ஆவியை உடைய எந்த மனிதர்களோ, பாம்பின் ஆவிகள் கிரியை செய்கிற சூழ்நிலைகளோ எங்க எல்லைக்குள்ள இருக்க வேண்டாம் ஏசப்பா. எங்களுக்கு மீன்களை கொடுங்க. நாங்க கர்த்தருக்கென்று மீனை பிடிக்கிறவர்களாக, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. மூன்றாவதாக, எங்களை ஏசப்பா கொட்டுகிற இந்த வார்த்தைகளுடைய மனிதர்கள், இது சாத்தானின் மூலமாக ஏவப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் நீங்க மாற்றி போடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளாக ஜீவனுள்ள வார்த்தை எப்படி முட்டைக்குள்ள இருந்து ஜீவன் வருகிறதோ, அப்படி எங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கட்டும் ஏசப்பா. எங்களை நோக்கி வர வார்த்தைகளும் ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ராஜா நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. எங்க ஜெபத்தை கேட்டீங்க, நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.